கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவரோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த முதலாவது வால்யூம்ல 10வது அத்தியாயத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு நம்ம தமிழ்ல வாசிக்கலாம். ஆவிக்குரிய மற்றும் மானிட சுபாவங்கள் வெவ்வேறானதும் வித்தியாசமானதும். பாருங்க, ஆவிக்குரிய சரீரமும் மானிட சரீரமும், ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹியூமன் நேச்சர், இது வெவ்வேறா காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்தை நம்ம கடந்த 2-3 வாரமா தியானிச்சுன்னு வரோம். அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நிலைகள் இருக்கு. மனுஷ நிலை, தூதர்கள் நிலை, கர்த்தர் இயேசு இருக்கக்கூடிய நிலை, பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய நிலை. இந்த ஒரு நிலைகள் குறித்து நம்ம தியானிக்கும் போது இது வெவ்வேறா காணப்படுது இல்லைங்களா? ஏன்னா தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது வடிவமைச்சிருக்கிறார். அதுலயும் விசேஷமா கர்த்தர் இயேசு பத்தி நம்ம தியானிக்கும் போது அவர் மாம்சத்துல அவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தார் நம்ம பார்க்கும்போது, அவரு பிரதான தூதனாக தேவன் அவரை சிருஷ்டி செஞ்சு இந்த பூமிக்கு கர்த்தர் இயேசுவை மாம்சமா என்ன பண்ணார்னு பார்க்கும்போது ஆக்குனார். He was made flesh. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கணும். அப்படி கர்த்தர் இயேசு இந்த ஒரு மனுக்குலத்தை ரட்சித்துட்டு பிறகு அவர் தெய்வீக சுபாவத்துக்கு உயர்த்தப்பட்டார். அதே போல தூதர்கள் குறித்து சில காரியத்தை நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு தூதர்களுடைய நிலை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவங்க மனுஷனுடைய கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. ஆனா அவங்க ஜீவனுள்ள ஒரு சிருஷ்டி. அதுக்கப்புறம் அவங்க மனித ரூபத்தை அவங்க தரித்து கொண்டாலும் தூதர்கள் தான். இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது கடந்த வாரம் பார்த்து முடிச்சோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடம், இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம தியானிக்க போறோம். மார்டாலிட்டி அண்ட் இம்மார்டாலிட்டி. அப்படின்னா நம்ம வாசிக்கும் போதுங்க, அழிவுக்குரியதும் அழியாமைக்குரியதும். பாருங்க, அழியக்கூடியதும் அழியாமைக்குரியதும், மார்டாலிட்டி அண்ட் இம்மார்டாலிட்டி. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஆங்கிலத்துல 184, தமிழ்ல நம்ம வாசிக்கும் போதுங்க 268வது பக்கத்துல இருக்கு. 228வது பக்கத்துல இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, மார்டாலிட்டி, இம்மார்டாலிட்டி, அழியக்கூடியது, அழியாமை, 2 வார்த்தை இங்க காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாள்ல ஒரு 8 பாயிண்ட் நம்ம இதை பத்தி நம்ம தியானிக்க போறோம். 8 பாயிண்ட் நீங்க குறிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், மார்டாலிட்டி என்ன, இம்மார்டாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல மார்டாலிட்டி அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த ஒரு காரியம் சாக வாய்ப்பு இருக்கு. சாகணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அது சாக வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னன்னு பார்க்கும்போது மார்டாலிட்டி, அழியக்கூடியது. அழியக்கூடியது என்னக்கூடிய தமிழ் வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கு. மார்டாலிட்டி அப்படின்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய காரியம், ஜீவனுள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது சாகணும்னு அவசியம் இல்லை, ஆனா சாக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவன் ஆதாம ஏடேன் தோட்டத்துல சிருஷ்டி செஞ்சார், மார்டல் பீயிங் சிருஷ்டி செஞ்சார். ஆனா ஆதாம் செத்து போனோம் அப்படின்னு சிருஷ்டி செஞ்சாரா? இல்ல. ஆனா சிருஷ்டி செஞ்ச ஆதாம் சாக வாய்ப்பு இருக்கு. ஒரு நிபந்தனைக்குள்ள ஒருவேளை அவர் கீழ்ப்படியாமை போனா அவருக்கு மரண தண்டனை இருக்கு. இதுதான் மார்டாலிட்டி. புரியுதுங்களா?
அதாவது அழியக்கூடியது அப்படின்னு தமிழ்ல சொல்லும் போது அது அழியணும்னு அவசியம் இல்லை, அது சாகணும்னு அவசியம் இல்லை, ஆனா சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அந்த விளக்கத்தை நம்ம தமிழ்ல நம்ம வால்யூம்ல நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. அழிவுக்குரியது மார்டாலிட்டி என்னும் வார்த்தையானது மரிக்கக்கூடிய நிலை என்று பொருள்படும். அதாவது மரித்தே ஆக வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் மாறாக மரிக்கும் வாய்ப்புள்ள நிலைமையாகும். பாத்தீங்களா, சாகணும்னு இல்லை, ஆனா சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த ஒரு வார்த்தையுடைய அம்சத்தை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஆதாம் ஒரு மார்டல் பீயிங் அப்படின்னா ஒரு செத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் சாகணும்னு தேவன் படிக்கல. ஆனா தேவனுடைய கொள்கைக்கும் தேவனுடைய கட்டளைக்கும் ஒரு வேலை ஒரு தவறுனா சாவு, அழிவு, மரணம் ஒரு வாய்ப்பா இருக்கு. இதுதான் மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி, அழியாமை அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒருத்தர் இம்மார்டாலிட்டி அழியாமை அப்படின்னு சொல்லும் போது வார்த்தையிலேயே இருக்கு. அவங்களுக்கு சாவு என்னக்கூடிய விஷயம் இல்ல, சாகவே முடியாது. அப்படின்னா இந்த இம்மார்டாலிட்டி யாருக்கு மாத்திரமே பொருந்தோம்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தும். ஒருவேளை இந்த இம்மார்டாலிட்டி எனக்கூடிய வார்த்தை கர்த்தர் இயேசுக்கு பொருந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பொருந்தாது. ஏன்னா கர்த்தர் இயேசு தூதனா இருந்தாரு, மனுஷனா மாறினார், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சித்தார், மறிச்சார், இப்போ திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்தப்பட்டு அந்த அழியாமைக்குள்ள போயிட்டார். இனிமே கர்த்தர் இயேசு சாவாரா அப்படின்னு கேள்வி கேட்டா சாக மாட்டார். அப்படின்னா நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இந்த இம்மார்டாலிட்டி அழியாமை என்னக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது சாகவே முடியாது. சாவு என்னக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன ஆகாது, இல்லவே இல்லை. புரியுதுங்களா? சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அழியாமைக்கும் மார்டாலிட்டிக்கும் இம்மார்டாலிட்டிக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, ரசல் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இதை பத்தி அவர் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, தேவன் ஆதாம சிருஷ்டி செய்யும் போது நீ சாகவே சாவாய். எப்போ தேவனுக்கு எதிராக ஆதாம் பாவம் செஞ்சாரோ தேவன் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நீ சாகவே சாவாய்ன்னு சொல்லும் போது, தேவன் ஆதாம சிருஷ்டி செய்யும் போது ஒரு மார்டல் பீயிங்கா அப்படின்னா அவருக்குள்ள மரணம் என்னக்கூடிய விஷயம் ஒரு அம்சமா இருந்துச்சு தவிர அது ஒரு அது வந்து என்ன இல்லை, அது நிச்சயம் இல்லை. அவர் செத்தே ஆகணும்னு இல்லை, ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒருவேளை கீழ்ப்படியாம போனா மரணம், இல்லைன்னா ஆதாம் என்ன இருப்பாரு, உயிரோடு இருந்திருப்பார். எப்ப அந்த பழத்தை சாப்பிட்டாரோ ஆதாம் நீ சாகவே சாவாய்னு தேவன் சொல்லிட்டார். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்னன்னு பார்க்கும்போது, ஒருவேளை ஆதாம் கீழ்ப்படிதலோடு இருந்தா, தேவனுடைய அந்த ஒரு நிபந்தனைக்குள்ள கீழ்பட்டு அவருக்கு இசைவா இருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்போது ஜீவனுடைய பரிபூர்ண நிலையை அவர் என்ன பண்ணிருக்கலாம், ருசிச்சு பார்த்திருக்கலாம். லைஃப் இன் ஃபுல் மெஷர், அதாவது ஜீவனுடைய பரிபூர்ணத்தை தேவன் அவரை பரிபூர்ணமா சிருஷ்டி செய்யும் போது, எந்த குறைவில்லாத சிருஷ்டி செய்யும் போது அந்த ஒரு ஜீவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த பரிபூர்ணத்தை அவர் என்ன பண்ணிருக்கலாம்னு பார்க்கும்போது அவர் நிலைச்சிருக்கலாம். பாருங்க, லைஃப் சர்வ் வித் இஸ் கிரியேட்டர் அப்படின்னா தன்னை சிருஷ்டி செஞ்சிருக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தரை தொழுந்து கொண்டே அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா நித்தியத்துக்கு வாழ்ந்திருக்கலாம். அதுதான் மார்டல் பீயிங். சாவு என்னக்கூடிய ஒரு விஷயம் ஆப்ஷனா தான் இருந்துச்சு ஆதாவுக்கு. எப்படி இருக்கும், கீழ்ப்படியாமை, அவரு அந்த ஒரு கீழ்ப்படியாமைய கிரியையில காட்டுறதுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும். எப்போ ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள போயிட்டாரோ அவர் என்ன ஆயிட்டாரு, ஆதாம் விழுந்துட்டார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது மூணாவது பாயிண்ட்,
ஆதாமுடைய விஷயத்துல தேவன் ஒரு பரீட்சை வச்சார். யாருக்கு? ஆதாமுக்கு. இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, ஒருவேளை சாப்பிட்டா நீ சாகவே சாவாய் அப்படின்னு. தேவன் அவருக்கு வச்ச பரீட்சை திவ்ய சுபாவத்துக்கா இல்ல அழியாமைக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி இது. கண்டிப்பா மாம்சத்துல தேவன் உண்டாக்குன ஆதாம அவர் அழியாமைக்கு அவர் என்ன பண்ணல, அழியாத ஒரு சுபாவத்துல அவரை சிருஷ்டி பண்ணல, அழியிற ஒரு சுபாவத்துக்கு தான் சிருஷ்டி செஞ்சார். அப்படின்னா தேவனுடைய நிபந்தனைய ஒருத்தர் கீழ்ப்படியாம போனாங்கன்னா அவங்க சாகவே சாகணும். அப்படின்னா ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்துல வந்த சோதனை எதுக்குன்னு பார்க்கும்போது, ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிடலன்னா நித்தியமா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க பாவம் செஞ்சா மறிச்சிருப்பாங்க. ஆனா தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு வச்ச சோதனை அழியாமைக்கு கிடையாது, மாறாக அவங்க ஜீவனுக்கு பாத்திரமா இல்லையா, இதுக்குதான் தேவன் சோதனை வச்சார். ஏன்னா தேவன் ஆதாம சிருஷ்டி செஞ்சுட்டு தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் அவர் எல்லா விஷயத்தையும் தேவன் அவருக்கு சொல்லி கொடுத்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டு பிறகுதான் அந்த பழத்தை வைக்கிறாரு. ஆதாம், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா உங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவன் போயிடும். இந்த பழத்தை சாப்பிடலன்னா நீங்க என்ன ஆவீங்க? நித்தியத்துக்கு நீங்க வாழ்வீங்க. இதுதான் தேவன் சொன்ன கட்டளை. இதுக்கு ஆதாம் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, தேவன் வச்ச அந்த ஒரு சோதனைய அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, விழுந்து போகும்போது தேவன் ஆதாமுக்கு வச்ச சோதனை என்னன்னா, இவரு ஜீவனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையா தான். இதுதான் 3வது பாயிண்ட். 4வது காரியம் நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாதிரி தேவன் மனுக்குலத்தை சிருஷ்டி செய்யும் போது அவங்க எந்த சுபாவத்துல தான் சிருஷ்டி செஞ்சாருன்னு பார்க்கும்போது, அவங்க அழியக்கூடிய ஒரு சுபாவத்தான் தான். ஒருவேளை பாவம் ஆதாம் செய்யலைன்னா நித்தியத்துக்கு வாழ்ந்திருக்கலாம். செஞ்சதுனால அவருக்கு மரணம் எனக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு. இப்ப அந்த மாதிரி தேவன் ஆதாம மனுக்குலத்தை அவர் சிருஷ்டி செஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம், அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, மார்டாலிட்டி எனக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். மார்டாலிட்டினா ஒரு விஷயம் ஜீவனோடு இருக்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கோ அவருடைய கொள்கைக்கோ கீழ்ப்படியறதுக்கு அவங்க ஜீவனோடு இருக்கலாம். ஆனாலும் மரணம் எனக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, வாய்ப்பு இருக்கு. மறிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா வாய்ப்பு இருக்கு. இப்ப தேவனோட திட்டத்துல யார் யாரெல்லாம் மறிக்கக்கூடிய ஒரு சுபாவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மனுக்குலம். அவங்களுக்கு மேல யாரு அப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தூதர்கள். தூதர்கள் கூட ஒரு மார்டல் பீயிங் தான். அதாவது இப்போ தூதர்கள் குறித்து பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க ஆவிக்குரிய ஜீவிகள் தான். ஆனாலும் ஒருவேளை அவங்க தவறு செஞ்சுட்டா, உதாரணத்துக்கு விழுந்த போன தூதர்களே வச்சுக்கலாம், அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்குன்னு பார்க்கும்போது மரண தண்டனை அங்கே இருக்கு. சோ இது ஏன் தேவன் இந்த மாதிரி ஒரு சிருஷ்டியை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஜீவன் எனக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோ முக்கியத்துவமா இருக்கு. அந்த ஜீவனோட நிலைகள் அவ்வளோ முக்கியத்துவமா இருக்கு. ஒருத்தருக்கு ஜீவன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்பவே தேவனுடைய பார்வையில விசேஷமா இருக்கு. அப்படின்னா தேவனுடைய சுபாவமா இருக்கக்கூடிய திவ்ய சுபாவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது எல்லா ஜீவனை பார்க்கிலும் ரொம்ப மேலான ஒரு ஜீவனா காணப்படுது. டிவைன் நேச்சர், அழியாமை, சாகாமை. இந்த ஒரு அழியாமை சாகாமை எனக்கூடிய ஒரு சுபாவத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே,
இது யாருக்கு மாத்திரம் பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம்னு பார்க்கும்போது யெகோவா தேவனுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சுபாவம். அதை தாண்டி சப்சீக்வென்ட்லி நம்மளுடைய ஆண்டவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ருசி பார்த்து அதனால அவர் கீழ்ப்படிதலை கத்துக்கொண்டு அந்த திவ்ய சுபாவத்துக்கு அவர் என்ன இருக்கிறார் பார்க்கும்போது உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதே போல கர்த்தர் இயேசு போலவே நடக்கக்கூடிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற சபைக்கு மாத்திரமே தேவன் என்ன ஒரு வாக்கு கொடுக்கிறார்னா, இந்த திவ்ய சுபாவத்துக்கு அழியாமைக்கு அவர் என்ன பண்றாருன்னா வாக்கு தத்தமா கொடுக்கிறார். சில வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தி 6:16. ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் அவருக்கே கனம் நித்தியும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாருங்க, திவ்ய சுபாவத்துக்கு இந்த இடத்துல இந்த வசன பகுதி ரொம்பவே பொருந்தது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷன் ஒருவரும் கண்டிடாத காணாதபடிக்கு, அந்த அளவுக்கு அந்த சுபாவத்தோடைய வல்லமை உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த சுபாவம் தான் அந்த தெய்வீக சுபாவம். பாருங்க, யோவான் 2:5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எந்த சுபாவத்துல இருக்கிறாரோ அதே சுபாவத்தை யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு அவருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஜீவன் அப்படியே உருவாகுது. அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஜீவன் தன்னால உருவாகுது. அதுதான் அழியாமை. இந்த அழியாத சுபாவத்தை யாருக்கு கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கொடுக்கிறாரு. எப்படின்னா, ஒருத்தருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி வந்துனே இருக்கும், ஜீவன் வந்துனே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுபாவம் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளால உணர்ந்து பார்க்க முடியாத ஒரு உச்சக்கட்ட ஜீவன் தான் அந்த அழியாமை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய சுபாவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தர் இயேசுக்கும் அந்த சுபாவம் குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப சபைக்கு தேவன் என்ன வாக்களிக்கிறார்னா 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, இச்சையினால் உலகத்தில் இருக்கக்கூடிய கேட்டுக்கு யார் தப்புறாங்களோ, யார் ஒருத்தர் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவத்து மேல முழுமையா சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்கு என்னன்னு பார்க்கும்போது திவ்ய சுபாவத்தை அவரு பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இது யாருக்குமே கிடைக்கக்கூடியாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும்போது சபைக்கு கிடைக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53-54. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, இது யாரை குறித்து பேசுறா? நேரடியா நம்ம சொல்லிடலாம், மாம்ச ஜீவியத்துல வாழ்கிற உங்களுடைய எண்ணம் தான். நம்ம அழிஞ்சு போயிடணும், செத்து போயிடணும். தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? அழியாமை தராரு. நம்ம சாவுக்கு ஏதுவாக பிறந்திருக்கிறோம். ஆதாமுடைய சாவு நிமித்தமா நம்ம செத்துடணும். ஆனா சாகாமை தேவன் கொடுக்குறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம ரொம்ப உற்று பார்க்கக்கூடிய சில காரியமா இருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. சோ ஒரு கேள்வி, நேரடியான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இதுக்கு நீங்க பதில் சொல்ல முயற்சிங்க. இப்போ பிதாவாகிய தேவன் திவ்ய சுபாவத்துல இருக்கிறாரு, கர்த்தர் இயேசு திவ்ய சுபாவத்துல இருக்கிறாரு. ஒருவேளை தேவனுடைய கிருபையினால நீங்களும் நானும் மறைச்சிட்டோம்னா அந்த திவ்ய சுபாவத்துக்கு நம்ம கடந்து போயிடுவோம், மாற்று கருத்தே இல்லை. சோ இப்படி இருக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய புரிதல் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? உங்களுடைய புரிதல் என்னன்னு சொல்லுங்க.
இப்படி நம்ம 3 பேரும் வந்து திவ்ய சுபாவத்துல இருந்தாலும் அந்த திவ்ய சுபாவத்தோடைய உச்சக்கட்டத்துல யார் இருப்பாங்க? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? பிதாவாகிய தேவன் இருக்காரு, கர்த்தர் இயேசு இருக்காரு. மகிமையில வந்து நீங்களும் நம்மளும் வந்து என்ன ஆயிடுறோம்னா கடந்து போயிடும். இந்த 3 நிலையில யார் வந்து அந்த திவ்ய சுபாவத்தோடைய உச்சத்துல இருப்பாங்க, அதிக கன மகிமையில இருப்பாங்க? பிதாவாகிய தேவன் பிரதர். பிதாவாகிய தேவன். அடுத்தது 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் நல்ல வேலை. அது அந்த உறுதி நம்மளுக்கு வேணுங்க, நம்பத்தான். சரிங்களா? ஏன்னா தேவன் வந்து வாக்குத்தத்தம் என்ன சொல்றாருன்னு தெரியுங்களா? உங்களுக்கு திவ்ய சுபாவத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நமக்கா நம்ம மாத்திக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு வல்லமை ஒரு பக்கம், கர்த்தர் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை இன்னொரு பக்கம் நம்ம வச்சா யாரு ரொம்ப வல்லமையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான். எப்பவுமே இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கவே கூடாது அன்பான சகோதர சகோதரியில. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அப்பா தான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு ஜில்லாக்கே கலெக்டரா இருந்தாலும் அவருடைய அப்பா வந்து எப்பவுமே பெரியவர் தான். அதே போல பிதாவாகிய தேவனுடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய நீதி, அவருடைய அன்பு வந்து அது ரொம்பவே பெருசு. அதுதான் உச்சகட்டம். அதுக்கு ஈடா, அதுக்கு நிகரா கர்த்தர் இயேசுவை கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பொருத்த முடியாது. பிதாவாகிய தேவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம், எல்லாத்துலயும் வந்து அவரை வந்து ஒரு 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 என்ன சொல்றதுங்க, ஒரு பாக்ஸ்ல வந்து பிதாவாகிய தேவனை வந்து ஃபிட் பண்ண முடியாது. அவர் அதையும் தாண்டி போறவர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புரிதல் தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம உணர முயற்சி பண்றோம். அந்த தெய்வீக சுபாவத்துல ஒரு சின்ன பங்கு தான் கர்த்தர் இயேசு கொடுத்தாரு. அந்த தெய்வீக சுபாவத்தை தான் ஒரு சின்ன பங்கு சபைக்கு கொடுக்குறாரு. அதே வந்து நித்தியத்துக்கு அப்படியே போயினே இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, பாடம் வந்து ரொம்ப சின்னதுதான். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். நம்மளுடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் பெஞ்சமின் பாட்டன், அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஒரு நொடி வரைக்கும் நம்ம தேவனை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு 0.0001% தான் புரிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா 1% கூட நம்ம புரிஞ்சுக்கல. 0.0001, அது ரொம்ப என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது ஒரு தூசி அளவு தான் நம்ம தேவன் பத்தி தெரிஞ்சிருக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தேவன் யாரு, பிதாவாகிய தேவன் யாரு, அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய வடிவம் எப்படி இருக்கும், எப்படி இருப்பாரு, அதுதான் நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவுதான், ஒரு சின்ன ஒரு துரும்பு, அவ்வளவுதான் நம்ம பிதாவாகிய தேவனை பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஏன் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வந்தோம் தெரியுங்களா? அதுக்கு சகோதரர் கொடுக்கக்கூடிய விளக்கம், நம்ம இந்த ஓட்டத்தை நம்ம முடிச்சு நம்ம வந்து திவ்ய சுபாவத்துக்கு போனா கூட பிதாவாகிய தேவன் பத்தி நம்ம அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க பிரதருடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, பிதாவாகிய தேவன் பத்தி நம்ம அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா பிதாவாகிய தேவன் பத்தி நம்ம 100% நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பிதாவாகிய தேவன் பத்தி நம்ம 100% தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது சகோதரர் சிம்பிளா ஒரு வார்த்தை எழுதுறாரு. நீங்க அழியாமையில இருக்கணும், யுகா 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 யுகத்துக்கு நீங்க வாழ்ந்துனே இருந்தா கூட பிதாவாகிய தேவன் பத்தி நீங்க 100% உங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது.
அப்படின்னா நீங்க நம்ம நம்ம ஒரு விஷயத்த யோசனை பண்ணி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் வந்து எல்லாத்துலயும் உச்சகட்டமானவர். அது அவர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வடிவமா நம்ம கொண்டே வர முடியாது. அதனால்தான் கர்த்தர் இயேசு கூட பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 1000 வருஷம் கர்த்தர் இயேசுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கர்த்தருக்கே வந்து என்னன்னா சில விஷயம் தெரியல. 1000 வருஷம் ரெடி பண்ணிட்டு பிதாவாகிய தேவன் கையில கொடுத்துட்டு பிறகு மறுபடியும் அவருடைய திட்டம், அவருடைய வேலைகள் என்னன்னு நம்மளால சொல்லவே முடியல. ரசல் 6th வால்யூம்னு சொல்லும் போது 1000 வருஷம் முடிஞ்சு 7000வது வருஷத்துல கர்த்தர் இயேசு அந்த 1000 வருஷம் ஆளுகை செஞ்சு பிதாவாகிய தேவன் கையில கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்னா, காலியா இருக்கக்கூடிய கிரகத்துல ஜீவன் உண்டாக்கி அதுல அவர் வந்து அவருடைய சிருஷ்டிகளை வந்து அப்படியே விரிப்பார். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படின்னா நம்ம வாழக்கூடிய நாட்கள் ரொம்பவே கொஞ்சமா இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு திவ்ய சுபாவத்தோடைய ஜீவன் அது எவ்வளவு வல்லமையா இருக்கு எனக்குரிய ஒரு பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு உதாரணம் கொடுத்த அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்துல இப்படி தேவன் அந்த திவ்ய சுபாவத்தை கொடுத்த தேவன் மற்ற சிருஷ்டிக்கு ஏன் அழியக்கூடிய சுபாவத்தை தந்தார்னா, ஒருவேளை தூதர்களை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தேவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு திவ்ய சுபாவத்துல உருவாக்கி இருந்தார்னா என்ன பிரச்சனை இருக்கும்னா, சாத்தான் எண்ணக்கூடியவன் நித்தியத்துக்கும் அழியாம இருந்திருப்பான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் ஒரு பிரதான தூதரா இருந்தார் சாத்தான். நித்தியத்துக்கு தேவனுக்கு ஒரு எதிராளி இருந்திருக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, தூதர்களை கூட அழியக்கூடிய ஒரு சுபாவத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சிருஷ்டி செஞ்சிருக்காரு. வசனம் வாசிக்கலாம், எபிரியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாருங்க, மரணத்தினால் மரணம் உண்டிருக்கிற பிசாசுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? மரணமே. சோ அதனால பிசாசுக்கும் என்ன இருக்கு? மரணம் இருக்கு. சாகக்கூடிய தன்மையில தான் சாத்தான இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தேவனோட தெய்வீக திட்டத்துல அழியாமைக்கு தேவன் வந்து ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறாரு. அழியக்கூடிய சுபாவம், மார்டாலிட்டி, அப்படின்னா இவங்க சாகணும்னு அவசியம் இல்லை, தேவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கலாம்னு இவங்க சாகுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம இதை குறித்து நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாமுடைய சந்ததி அவங்க கீழ்ப்படியாமைனால, பாவத்தினால, சாபத்தினால, மரணத்தினால, பாவத்தோடைய அந்த உச்சக்கட்டத்தினால அவங்க ஜீவனை இழக்க தேவன் சித்தமா இருந்தாரு. ஒருவேளை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம எடுத்து பார்க்கும் போது கிறிஸ்து இயேசுவோடைய அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்க, அவங்க பாவ சாபத்திலிருந்து மேற்கொண்டு வந்த ஜனங்க, பாவமே இல்லாத ஒரு சந்ததி தேவன் தயாரிச்சு அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிவுல எல்லாம் பரிசுத்தமா நிற்கும் போது, ஒருவேளை அங்கேயும் அக்கிரமம் செஞ்சு அவங்க எல்லாம் வந்து 2ஆம் மரணத்துக்கு போயிட்டு பிறகு அந்த உலகம் எப்படி இருக்கும்னா சந்தோஷமும் சமாதானமுமா இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த பாடத்துல ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும் போது, தேவனுடைய தெய்வீக கொள்கைக்கு எதிராக யாராவது செயல்பட்டா மரண தண்டனை தான் உச்சக்கட்ட தண்டனை. இதுல இருந்து ஒரு பாயிண்ட் என்ன தெளிவுபடுத்துறாருன்னா, தேவனோட தெய்வீக திட்டத்துல நரகம் என்னக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, நித்தியத்துக்கு வந்து அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல. பாவம் செஞ்ச ஆத்மா சாகவே சாகும். இந்த யுகத்துல ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டாங்கன்னா, பாவம் செஞ்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, செத்துருவாங்க. ஆதாமுக்குள்ள எல்லாம் மறிப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள எல்லாம் உயிர் தெழுந்தும் போது அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தினா ஓகே. அங்கேயும் பாவம் செஞ்சாங்கன்னா அவங்களோட நிலை என்னன்னு பார்க்கும்போது
the soul that sinneth will die. யார் எந்த ஒரு ஆத்மா பாவம் செய்து அவங்க சாவாங்கன்னு சொல்லும் போது இரண்டாம் மரணம் தேவன் கொடுத்திருக்கிறார். மாறாக நித்தியத்துக்கு நித்தியம் என்ன பண்றது இல்லை, அந்த ஒரு ஜீவனை, அந்த ஒரு எந்த ஜீவனா இருக்கட்டும் கஷ்டம் கொடுக்கறது இல்லை நம்ம பார்க்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த ஒரு நாளுக்கான பாடத்தை நம்ம நிறைவு கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனை பத்தி, அவருடைய சுபாவத்தை பத்தி நம்ம ஏன் இந்த ஒரு பாடத்துல புரிஞ்சுக்கணும்னா, அந்த சுபாவத்துக்கு தான் தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆகையால அழைக்கப்பட்ட அழைப்பு மிக பெரியது. அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.